ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரோஜா செடியில் நிறைய தளிர் வர வைக்கிறது, மொட்டுக்கள் எல்லாம் பெருசாக பூக்கிறதுக்கு எந்த கொடுத்தா சூப்பராக செடி வளரும் ரோஸ் பிளான்ட்டு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சென்ட்டு பூ பாருங்கள். ஏற்கனவே இந்த சென்ட்டு பூ இன்னொரு தொட்டியில் நான் ஆரஞ்சு கலர் தொட்டியில் காமிச்சிருப்பேன். அதில் 4 பூ ஒரே டைம் பூத்துது எல்லாம். பூ கூட பச்சை சாமந்தி செடியிலலாம் வச்சுருந்தேன். அந்த பூச்செடி சென்ட்டு பூ. இந்த தொட்டியில் நான் வளர்க்குறேன். 2 சென்ட்டு பூ இருக்குது என்கிட்ட. ரெண்டுமே சின்ன தொட்டியில் தான் இருக்குது. சின்ன தொட்டிலே ரொம்ப நாள் தான் வச்சுன்னு இருக்கேன் பாருங்கள். இது போல் சின்ன கப்லேயே கொஞ்சம் கொஞ்சம் போல் எருவெலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது போல் சீண்டி விடும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சாலே நல்லா வளரும் ரோஜா செடி. இது என்ன ஸ்டிக்குன்னா வேப்பங்குச்சி. வேப்பங்குச்சி உடச்சிக்கிட்டு நான் இது போல் சாயிலில் சீண்டி விடுறேன். வேப்ப இலை, வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் போடுறோம். அது போல் வேப்பங்குச்சி கூட வச்சுக்கலாம். இது போல் சாயில் சீண்டி விட சொல்கிறேன். அதாவது எதுக்காகனா செடி பாதிப்பு இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பச்சை குச்சி தான். காஞ்சிதாக இருந்தாலும் சரி, அப்பத்துக்கு உடச்ச குச்சியாக இருந்தாலும் சரி, சாயில் இது போல் அந்த குச்சியால் நீங்கள் இது போல் சீண்டி விடணும். எதுக்காக இது போல் வேப்பங்குச்சியில் செய்கிறேன்னா நோய் இல்லாத வளரும், மண்ணுக்குள்ளே பூச்சிங்க இருந்தால் கூட போயிடும். அதுக்காக சொல்கிறேன் நான். அப்பப்போ நீம் லீஃப் சேர்த்துக்கணும், வேப்ப இலை. அதே போல் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எப்போனா நடுவில் இது போலலாம் சொல்லிகிட்டு இருப்பேன். நான் கொடுக்கலன்னா கூட அதெல்லாம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லெமன் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதாவது இப்போ 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 4 தொட்டி குத்தலாம். இது போல் கப் தொட்டிக்கு, பெரிய கப் தொட்டி இது. 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் லெமன் சாறு பிழிஞ்சு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிளாஸ் செடி குத்தலாம். சூப்பராக நல்லா வளரும். அதே சமயத்தில் அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே தளிர் வந்திருக்கு, இங்கே மொட்டு வந்திருக்கு. பாருங்கள், மொட்டு வந்திருக்கு. இந்த சைடு மொட்டு இருக்குது பாருங்கள், பெரிய மொட்டு இது பாருங்கள். நல்லா அடுக்கடுக்காக தான் பூக்கும். இந்த மொட்டெல்லாம் சென்ட்டு பூ நல்லா பூக்கும். நம்ம வீட்டில் சென்ட்டு பூ, இந்த காஷ்மீர் ரோஸ் எப்படி வளர்க்குறோமோ அது போல் இந்த சென்ட்டு பூ வளர்த்தா கூட நிறைய பூக்கள் கொடுக்கும். இதுக்கு நான் நல்லா சாயில் சீண்டி விட்டுட்டு இது போல் நம்ம நல்லா சீண்டி விடணும். நான் இப்போ ஒரு செடிக்கு மட்டும் ஃபெர்டிலைசர் போட்டு காட்டுறேன். ஏன்னா நான் இந்த எல்லோ ரோஸ்க்கும் நான் இது போல் தான் போட போகிறேன். இந்த சென்ட்டு ரோஸுக்கு போட்டு நான் உங்களுக்கு எப்படி போடணுன்னு காட்டுறேன். பாருங்கள், இது சாம்பல். இந்த கொய்யா மரம்லாம் இருக்குது, அதனோட குச்சி இலை அதெல்லாம் நான் கொளுத்திட்டு சாம்பல் ஆக்கிட்டு போடுறேன். ரொம்ப போடக்கூடாது, 1 ஸ்பூன் மேலே சாம்பல் போடக்கூடாது. சின்ன பாட்கெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்போ தான் நல்லது. இது போல் சாம்பல் போடுறதுனால சாயலுக்குள்ளெல்லாம் இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், பொடி பூச்சிங்கெல்லாம் இருக்கும், தேவையில்லாத பூச்சிங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட போயிடும். நம்ம இது போல் சாம்பல் மேலே கூட நீங்கள் தெளித்து வைக்கலாம். ஏதாவது மாப்பூச்சிலாம் வரும், அந்த சமயத்தில் கூட நீங்கள் தெளித்து வைக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். தண்ணியில் கலந்து கூட ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை சும்மாவே பவுடராகவே கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். அது போல் கூடவே இந்த சாம்பல் கூடவே பாருங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு. இது போல் நீங்கள் நல்லா கொத்தி விட்டுட்டு உள்பக்கம் போடுங்க. நான் இப்படியே போட்டு காமிக்கிறேன் வீடியோவில். நல்லா உள்பக்கம் கொஞ்சம் 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா இது போல் கலந்து விடணும். இல்லை உள்பக்கம் பள்ளம் தோண்டி கூட உள்ளே கூட போட்டுடலாம் நீங்கள். அது போல் போட்டுட்டு நாட்டு சக்கரை தண்ணி அது போல் ஊற்றலாம், இல்லை மோர் ஊற்றலாம். அது போல் இது போல் கோதுமை மாவு சேர்க்கும்போது ரொம்ப நல்லா வளரும் பிளான்ட்டு. நீங்கள் எப்போவுமே மொட்டு வைக்கலைன்னா பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு, இதில் மொட்டெல்லாம் இருக்குது, அதனால நான் இன்னும் போடல வேப்பமுன்னாக்கு. அதுக்கப்புறமா தான் நான் போடுவேன். ரோஸ் பிளான்ட்டில் வேப்பமுன்னாக்கு சேர்த்துக்கணும். பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா சொல்கிறேன். அது போல் வேப்பமுன்னாக்கு கொடுக்கும்போது நிறைய தளிர் வரும். வெயில் இருக்குது, நீங்கள் சாயங்காலத்தில் தான் ஈவினிங்கில் தான் வேப்ப முன்னாக்கெல்லாம் கொடுக்குறப்போல இருந்தால் கொடுக்கணும். இது போல் சாம்பல் போட்டு கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ மோரோ நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா காய்கறி வேஸ்ட்டு தண்ணி பாருங்கள். இது நான் ஏற்கனவே வெங்காயம் தோல் தண்ணி மேலோட ஊற வச்சுட்டு தண்ணி, மேலோட தண்ணி, அதாவது ரொம்ப திரியாக இல்லாமல் அது போல் நான் கொடுக்குற பிளான்ட்டுக்கு நேற்று ஊற்றி வச்சுருந்தேன் நான். அந்த தண்ணி தான் இது.
இது போலலாம் வெங்காயம் தோல், காய்கறி வேஸ்ட்டு, சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் தண்ணி ஊற்றிட்டு தயிர் ஊற்றி காய்கறி வேஸ்ட்டோட கலந்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக 3 days கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சாம்பல் போட்டோம். வேப்பமுன்னாக்கு சப்போஸ் மொட்டெல்லாம் இல்லை, செடி வெறும் செடியாக தான் இருக்குது, எதுவும் தளிர்லாம் இல்லைன்னா நீங்கள் வேப்பமுன்னாக்கு சேர்த்துக்கணும். இல்லைன்னா வெறும் சாம்பல், கோதுமை மாவு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடலாம். ரோஸ் பிளான்ட்டுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து இது போல் சாம்பல் கொடுக்கலாம். ஆனால் சாம்பல் கொடுக்கும்போது நீங்கள் மந்த்லி சாம்பல் கொடுக்குறீங்க உட்டாஷுன்னா நீங்கள் கொஞ்சம் போல் 1/2 ஸ்பூன் கொடுக்கணும். இல்லை 2 months ஒன்ஸ் கொடுக்குறேன்னா 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன், 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப சின்ன பாட்டு, அதனால தான் நான் 1 ஸ்பூன் போட்டுருக்கிறேன் சாம்பல். இது போல் நீங்கள் கொடுக்கும்போது பூலாம் கூட பெருசாகும், மொட்டுக்கள்லாம் நிறைய வைக்கும் ரோஜா செடியில். இந்த வீடியோவில் தான், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.